ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்த இந்த எடிட்டோரியலேருந்து ஒரு 8 சூப்பரான வேர்ட்ஸ் ப்ளஸ் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது இந்த ஏன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னா, ஸோ மாணவர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, சார் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதால நாங்கள் எங்கள் டீம் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரலாம்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுமே ஒரு 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேவா? அது இல்லாமல் 8 இந்து வெக்காப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த இந்து வெக்காப்ஸ் கம்பைலேஷன் கொடுத்துருவோம். ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 24 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து அந்த பிடிஎஃபை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ப்ளஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. சரியா? ஸோ லாஸ்ட் வீக், அதாவது மே 4th வீக், அதாவது 20 to 24 வரைக்கும் இருக்கிற இந்த வெக்காப்ஸ் கம்பைலேஷன், ஸோ எல்லா வேர்ட்ஸுமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்களும் இல்லை, எக்ஸாம் நம்ம படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்க்காம 2xல வச்சாலுமே, ஸோ 2xல வச்சாலுமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். ஸோ நிறைய மாணவர்கள்ட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் இதுக்கு இந்த 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 சீரீஸுக்கு வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளோட வீடியோ சேனலில் ஸோ இங்கிலீஷ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி வீக் மண்டே, ஓகே, மண்டே மார்னிங் வந்து ஒன்ஸ் இந்த வெக்காப்ஸ் வீடியோ 7 மணிக்கு அப்லோட் பண்ணுறோமா, ஸோ 8 மணிக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும், சாரி, அதோட வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தமிழில் உங்களுக்கு நான் இந்த இந்து வெக்காப்ஸ் எப்படி எடுக்கிறனோ அதே மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷ் கிராமரை தமிழில் அழகாக எடுத்திருப்பேன். பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைய நாளோட வேர்டு என்ன அப்படின்னா இண்டிக்மெண்ட். ஸோ இண்டிக்மெண்ட் அப்படின்றது சார்ஜ். ஒருத்தங்க மேலே நம்ம வந்து குற்றம் சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம வந்து இண்டிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுனில் இதை யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து அக்யூவிட்டல். ஓகேவா? ஸோ இமேஜை பாருங்கள். இமேஜில் ஒரு டிடெக்டிவ் இருக்கார். ஸோ டிடெக்டிவ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க மேலே இருக்க தப்பை கண்டுபிடிப்பாங்க. சரி, அவர் தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த ஆதாரங்களை திரட்டி நம்மளுக்கு வந்து நிரூபிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த டிடெக்டிவோட வேலை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த இண்டிக்மெண்ட் ஷாக் தி ஸ்மால் டவுன். ஸோ அந்த அந்த குற்றம் சாட்டு, ஏதோ ஒரு குற்றம் சாட்டு வந்து அந்த பர்டிகுலர் டவுனில் இருக்க மக்கள், ஓகே, டவுனில் இருக்க மக்களை வந்து ரொம்ப டவுனில் இருக்க மக்கள் வந்து ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஜீனோசைடு. ஜீனோசைடு அப்படின்றது மாஸ் மர்டர். ஓகேவா? ஸோ நம்ம இலங்கையில் தமிழ் ஈழத்துக்கு நடந்ததும் இப்போ பாலஸ்தீனில் நடக்கிறதுமே ஜீனோசைடு தான். ஓகேவா? ஸோ ஒரு இனத்தையே நம்ம வந்து கொலை பண்ணுறது தான் ஜீனோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது பார்ட்ஸ் வந்து நவுனில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆன்டனிம் வந்து டாலரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அசால்ட். அசால்ட்ன்றது ஒருத்தவங்க அடிக்கிறது தான். ஸோ அவனை போட்டு அடிக்கிறது, ஒருத்தனை போட்டு அடிக்கிறது தான் நம்ம வந்து அசால்ட். ஓகேவா? ஹீ அசால்ட்டட் ரகுவரன் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து ரகுவரனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுனில் வரும். சினானிம் வந்து ஹிட், ஆன்டனிம் வந்து ரிட்ரீட், தமிழ் மீனிங் வந்து தாக்குதல். ஸோ இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அந்த தம்பி அடிக்க போகிறாங்க, அவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா அந்த வாக்குவாதத்தை தான் நம்ம வந்து ஆல்டர்கேஷன். ஸோ 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வாக்குவாதம் தான் நம்ம ஆல்டர்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெக்காப்ஸ்குள்ள இன்னொரு வெக்காப். ஸோ ஆல்டர்கேஷன் அப்படின்னா வாக்குவாதம், இல்லைனா 2 பேருக்கு நடுவில் ஏற்படுற பிரச்சனை தான், சச்சரவுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஆல்டர்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. த அசாலியன்ட் வாஸ் சார்ஜ்ட் வித் த அசால்ட் ஆஃப்டர் தி ஆல்டர்கேஷன். ஸோ 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வித வாக்குவாதத்துக்கு அப்புறம் அவங்கள அடிச்சிருக்காங்க, ஓகே, அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீட்ரீட்டிங். ஸோ ரீட்ரீட்டிங் அப்படின்றது வித்ரா. ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து பின்வாங்கிறது தான் ரீட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீட்ரீட்டிங் அப்படின்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. பட் எக்ஸாக்ட் வந்து ரீட்ரீட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. த சோல்ஜர்ஸ் வார் ரீட்ரீட்டிங் ஃப்ரம் தி பேட்டில் ஃபீல்ட் ஆஸ் எனிமி ஃபோர்ஸஸ் அட்வான்ஸ்டு. ஓகேவா? சோல்ஜர்ஸ் வந்து பின்வாங்குறாங்க. எங்க யுத்த காலத்தில் வந்து பின்வாங்குறாங்க. ஏன்னா எனிமி ஃபோர்ஸஸ் வந்து அட்வான்ஸாக ரொம்ப முன்னேறி வந்திருக்கிறதால அவங்க வந்து பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் நம்ம எப்பயுமே பின்வாங்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்ச காலை முன்னோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ நம்மளோட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே லைஃப்பில் ரீட்ரீட் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் அப்படி கூட சொல்லலாம். இல்லை, சின்ன அட்வைஸ்ன்னு தாண்டி, ஓகே, அட்வைஸ்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்ப்ரங். ஸோ ஸ்ப்ரங் அப்படின்றது ஜம்ப் பண்ணுறது தான். ஸோ தமிழ் மீனிங் பாருங்கள். தமிழ் மீனிங் வந்து முளைப்பு அப்படின்னு இருக்குது. எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் கன்வெர்ட் ஆகிருக்கு. பட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ ஐ ஸ்ப்ராங் அவுட் ஆஃப் பேர்ட் வென் ஐ ஹியர்ட் தி அலாரம் கிளாக் ரிங்கிங் அப்படின்றாங்க. ஸோ என்ன அவன் அந்த இடத்துல முழிப்பு வந்திருக்கு. எப்போ அலாரம் ரிங் ஆன பிறகு அவனுக்கு அந்த இடத்துல முழிப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
கரெக்ட் இல்ல? ஸோ அந்த இடத்துல அதனால தான் தமிழ் மீனிங் வந்து முளைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்டா தமிழ் மீனிங் முளைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தப்பு கிடையாது. தமிழ் மீனிங் வந்து ஜம்ப் அப்படின்றாங்க. சாரி, இங்கிலீஷ் மீனிங் வந்து ஜம்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சீஸ்ட். சீஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது தான். ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, சீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து லாக் ஆயிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட் இல்ல? எங்கன்னா நம்மளோட அமௌண்ட், அதாவது நம்ம ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்டல, நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் கட்டாம இருக்காங்க. ஸோ அவங்களோட சொத்துலாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம அந்த இடத்த கைப்பற்றப்படுதல். ஸோ அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றுறாங்க அப்படின்றாங்களே, அதுதான் சீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாசேஜ் வந்து வேர்ப், சினானிம் வந்து கிராப், ஆன்டனிம் வந்து லெட் கோ ஆஃப். ஓகேவா? ஸோ அதை விட்டுருங்க, கைப்பற்றவனா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது தான் ஆன்டனிம். எக்ஸாம்பிள் பாருங்க, த போலீஸ் சீஸ்ட் தி கண்ட்ராபேண்ட் டியூரிங் தி ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ போலீஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கைப்பற்றிருக்காங்க, கான்ட்ராபேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரைடு அப்போ அதை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இமேஜை பார்த்தீங்க அப்படின்னாலும், ஸோ 2 பசங்க இருக்காங்க. அதில் பெரிய பையன் வந்து அவனோட காரை சீஸ் பண்ணிக்கிட்டு ஓடுறான். இன்னும் சின்ன பையனோட காரை சீஸ் பண்ணிக்கிட்டு ஓடுறான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ட்ராஜடி. ஸோ ட்ராஜடி அப்படின்றது சோகம். ஸோ ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை பற்றி பேசுறது தான் இந்த வேர்ட் ட்ராஜடி. என்னோட லைஃப் இந்த அளவுக்கு ட்ராஜடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ட்ராஜடி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சோகம், இல்லைனா வந்து கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஆண்டனி வந்து ஃபார்ச்சூன், சினானிம் வந்து டிசாஸ்டர், பார்ட்ஸ் வந்து நவ். எக்ஸாம்பிள் பாருங்க, த லாஸ் ஆஃப் தியர் லவ்ட் ஒன்ஸ் வாஸ் ட்ராஜடி, தி ஸ்ட்ரகிள் டு ஓவர் கம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப விரும்பினவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதை தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டேஞ்சபிள். ஸோ டேஞ்சபிள் அப்படின்றது டச்சபிள். ஸோ தமிழ் மீனிங்னா உறுதியானன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இந்த டேஞ்சபிள் எவிடன்ஸ் சப்போர்ட்டட் இஸ் கிளைம்ஸ். ஓகேவா? என்ன? ஸோ டேஞ்சபிள் எவிடன்ஸ் இப்போது தமிழ் மீனிங் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உறுதியான எவிடன்ஸாக அவனோட கிளைமை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சபிள் அப்படின்றது எக்ஸாக்ட் சினானிம் வந்து டச்சபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்குள்ள போக போகிறோம். மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்றாங்க. மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னா ஃபால்ஸ் இன்வென்ஷன். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தப்பாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்றதையுமே நான் வந்து கிளாஸ் 1 ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் செஷனில் சொல்லியிருக்கேன். சரியா? இதை ஃப்ரேஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளாஸ் 1ஓட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, த ப்ரொஃபஸர் டிஸ்மிஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் தியரி ஆஸ் அ மேர்ஸ் நெஸ்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸோட தியரியை வந்து ஃபால்ஸ் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் என்ன அப்படின்னா டூயிங் தி ரவுண்ட்ஸ். ஸோ டூயிங் தி ரவுண்ட்ஸ் அப்படின்னா டு பி பாஸ்ட் ஃப்ரம் தி ஒன் பர்சன் டு அனதர். ஓகேவா? நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒன் பை ஒன்னா ஒருத்தவங்கள செக் பண்ணிட்டே வருவாங்க. அதுதான் டூயிங் தி ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் சொல்றாங்க. த டாக்டர் வாஸ் டூயிங் தி ரவுண்ட்ஸ் டு செக் ஆன் ஆல் த பேஷண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பர்சனாக பாஸ் பண்ணிக்கிட்டே வராரு, ஒரு பர்சனாக செக் பண்ணிக்கிட்டே வராரு டாக்டர். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னி நாளோட 10 வேர்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருந்தது இந்த செஷன்? ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களோட லைக்குகளை தட்டுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.